லட்டு இருக்காடி? லட்டு இல்லடி, நான் இன்னைக்கு சிப்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். இல்ல அந்த லட்டு இல்லப்பா, லட்டு. அதான் பூமாரி, நான் இன்னைக்கு சிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சுக்கி, சாமி கிட்ட எனக்கு நல்ல புத்தி வரணும்னு வேண்டியோ. சாமி, அம்மாவுக்கு நல்ல புத்திய கூடு. ஏண்டி சுக்கி, அண்ணாச்சி கடையில போய் அண்ணாசின் மாத்திரம் வாங்கினாடி, அம்மாக்கு தலையெல்லாம் வலிக்குது. சரிம்மா, இந்தாம்மா. எப்படி குத்துருக்காரு பாரு மாத்திரைய. சரி சுக்கி, அப்படியே அம்மாவுக்கு அப்படியே தண்ணி ஏற்றினாடி. சரிம்மா, இந்தாம்மா. லபக்கு முடக்கு. அக்கா, அண்ணாச்சி கடைக்கு உங்க பொண்ணா வந்தா? ஆமாப்பா தம்பி. உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குதா? இல்லையா தம்பி, ஏன் கேட்குற? இனிமேல் தான் வரும். என்ன தம்பி சொல்றீங்க? ஏன்னா உங்க பொண்ணு அண்ணாசின் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னா அண்ணாச்சி கடை அண்ணனோட மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன தம்பி சொல்றீங்க? பிபி மாத்திரை காத்து, ஹை டோசேஜ். நான் க்ளோஸா? வாருங்க, கடை வெட்டி காது குத்துறோம், குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தி நெக்ஸ்ட் டே. என்னடி சுந்தரி, நீ கடை வெட்டுவன்னு பார்த்தா மீன் குழம்பு வச்சுக்கிற. எங்கடி சுந்தரி, விற்கிற விலைவாசிக்கு பிரியாணி போட முடியும்? ஏதோ மீன் குழம்பு வச்சு போட்டுக்கிறேன், என் வசதிக்கு ஏற்ற மாதிரி. நீ சாப்பிடுங்க. என்னவா? என்னது அது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாத வேலையெல்லாம் செய் நீ. அம்மா எனக்கு தான் குத்தாங்க. இல்ல எனக்கு தான் குத்தாங்க ஆண்டி. நீ என்ன அங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க? ஏ சுக்கி, வலி பாரு வலி, அம்மா எனக்கு தான் குத்தாங்க, இவன் என்ன எடுத்துக்கிறா? இல்ல வலி அக்கா, ஆண்டி எனக்கு தான் குத்தாங்க. உன்னை பண்ணுங்க, யாரு முதல்ல அந்த சேவத்தை தொட்டுட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இது. போங்க. சரிடி வலி, அது 2 பேரும் அதுக்குள்ள நம்ம சாப்பிடலாம். எங்க இதுல இருந்து சாப்பாடு? சாப்பாடு வயிற்றுக்குள்ள இருக்குது. அந்த சாப்பாடுல என்ன வந்தது தெரியுமா? மசாலா பொடி வந்தது தானே? இல்ல அது வந்து இப்ப யாரு சீட்டை குளுக்குது? நீ தாண்டி. இந்த சாப்பாடுல பல்லி வந்துச்சு, போய் கீழே கொட்டப்போ. எது பல்லி வந்துச்சா? நான் பண்ண மாட்டேன். எது ஒழுங்கு இதே கொட்டு இருந்தா புடி. எது பல்லி வந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன். பார்த்து தூக்க பாரு, ஒன்றும் வயசு இல்லை. சரி ஓகே. என்ன இது, ஏதோ தகரட போல தூக்கி வரீங்க? நானே கஷ்டப்பட்டு 3000 ரூபா தேசி வாங்கினேன், நீ தகரடா போக சொல்றியா? இது 3000 ரூபா குத்தா? ஏன் அப்படி பண்ணா? 3000 ரூபா வச்சுடாதா? அப்படியே விட்டனா நீ பரலோகத்துக்கு போயிடுவேன். நானே கஷ்டப்பட்டு ஏசி வாங்கினா நீ என்ன முதல்ல பேசுகிறேன்? அவள் எப்படி அப்படிதானே, நீ எதுவும் பண்ணிட்டுக்காதீங்க, ஏசிய மாட்டாங்க. சாரி தம்பி, எண்ணி சொல்ல திருட்டு கல்யாணம் பண்ணுறாங்களோ? ஐயோ என்னடி நீ அங்கன்னமோ அதுதான், இங்கே என்னடா கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்க, வெளில போ, ஏசி மாட்டணும். திட்டிக்கிட்டே இருங்க தம்பி, ஏசி இங்கே மாட்டுங்க. சாரி தம்பி. இம்மா நான் வாங்கின ஏசியா அது இவ்வளோ பெருசு ஆகுது? 3000 ரூபாய்க்கு இது சும்மா ஒத்துதான். என்ன தம்பி, மாட்டலாமோ? சரி தம்பி, மாட்டலாம். வாட்ச் மாமி, ஒழுங்கா போய் ஹோம்ஒர்க் பண்ணப்போ. மாமி, திஸ் இஸ் மை ஹோம்ஒர்க் ரூம். இங்கே போய் ஏசி போட்டுறாங்க, அதனால தான் நான் பார்க்குறேன். ஹோம்ஒர்க் இருக்கு லீவ். ஓகே மாமி. வர உனக்கும் வாய் அதிகமாகிடுச்சு. சரி, ஏன் பேயாத்தா போயிடுச்சு, நம்ம ஜாலியாக விளாட்லாம். தம்பி, ஏசி அங்கே ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த ஷெல்ஃப் எடுத்துட்டு மாட்டுங்க. ஓகோ தம்பி, மாட்டலாம். என்ன நீ ஆடினே இருக்க? கை வலிக்காது, கால் வலிக்காது? நான் ஏசி மாட்டாவல, நான் ஆடினே தான் இருப்பேன் ஜாலியா. தம்பி, ஏசி மாட்டியாச்சு. அவுட்டோர் எங்கே மாட்டணும்? பின்னாடி பக்கம் மாட்டணும், வாங்க. இதோ தம்பி, இங்கே மாட்டணும்ப்பா. சாரி தம்பி. தம்பு, மாட்டியாச்சு தம்பு, ஏசியை தான் போடணும். வாங்க, நான் உள்ள போகலாம். தம்பு, ஏசியை மாட்டீங்க தம்பு, ஏசி ஆன் பண்ணலாம். இந்தாங்கண்ணா. சாரு, ஏசி கூலிங் வந்துச்சுன்னா சொல்லுங்க, வரலன்னா நான் பார்க்குறேன். சரிங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. அடுத்த பாட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் பாய். என்னாச்சு? ஏசி தாண்டி ஏதோ ப்ராப்ளம். நான் உங்களை அப்பவே சொன்னேன் ஏசியை வாங்காதீங்கன்னு. 3000 ரூபாய் கொடுத்து ஏசி இப்போ டம்மி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் 1000 ரூபாய் கொடுத்து மறுபடியும் செலவு பண்ணுவீங்களா? இந்த ஏசிக்கு 4000 ரூபாய் ஆகுமா? ஏசி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஏசி மாட்டினோம் தான், சரி இல்லை, புரியுதா? ஓ அப்படியா? அது என்னது? என்னது?
எப்படி வயர் பிஞ்சிச்சு? நீ ஏதாச்சும் பண்ணியா? வேற வேலையில பாருங்க, இதான் வேலையா? அப்பனா வீட்டுல இருக்க வேலையை எவன் செய்வான்? நீயா செய்வ? நீ தான் வேலைக்கு போயிடு. சரி விடு, நீயா காசு கொடுக்க போற? நான் தானே காசு கொடுக்க போறேன், நான் பார்த்துக்கிறேன் போ. சரி என்னவோ பண்ணுங்க போங்க, நான் போறேன். இப்போ ஏசி என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்ம அந்த இந்திக்காரனே கூப்பிடலாமா? என்ன என்ன அடே நம்ம ஏசி மட்டும் வீட்டுக்காரரோ வங்கோ வங்கோ. என்னென்ன நீங்கள் குத்த ஏசியில் வயர்லாம் பிஞ்சு கிடக்குது. இப்போ ஓட்டல பாருங்க. நடுவு என் ஏசி இப்படி ஆயிட்டு இருங்க, நான் வந்து பார்க்குறோம். அட வயதானே பிஞ்சிட்டு இருங்க, நான் பார்க்குறேன். நான் சீக்கிரம் பாருங்கண்ணா. எங்கே இருந்து இந்த புகை வாசனை அடிக்குது? ஆமாம், எனக்கும் தானே அடிக்குது. ஒரு நிமிஷம் இருங்கோ. ஏசி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணீங்களா? ஐயோ, அதை மறந்துட்டேனே. எதுவும் மறந்துக்கிட்டீங்களோ? அங்கே அவுட்டோர் போய் பார்க்கலாம். ஐயா, என்ன புகை மேலே புகையா வருது? இது என்ன ஏசி கம்ப்ரஸரா இல்லை ரயில் வண்டியா? ஐயோ, என் ஏசி இப்படி பாழா போச்சே. நானா ஏசியை எப்படியாச்சும் ரெடி பண்ணித்தாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அட நீ முதல்ல போய் இப்போ கூட ஏசி ஆஃப் பண்ணுறியா பாரு. ஐயோ, அது வந்துட்டு இருங்க, நான் போய் ஆஃப் பண்ணுறேன். ஐயோ, இன்னும் ஏசியில் இருந்தால் புகை வருது. அட ஏசி மூட்டை இங்கே போ. இதாங்கண்ணா ஏசி மட்டும் பிடிங்க. கொடுப்பா. எப்பாடி ஒரு வழியா ஏசியை ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமா? அட தம்பி, ஏசிக்குள்ள கேஸ் இருக்குது. இப்போ ஏசி லைட்டாக ஃபயர் ஆயிருக்குது. இப்போ நான் போய் ஏசியே கழிச்சு நாளைக்கு ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன். எது ஏசியில் கேஸ் இருக்குது? அப்போனா சீக்கிரம் கழட்டுங்கண்ணா. எது கேஸையா? இல்லைன்னா ஏசியை. ஓ சரி தம்பி ஏசியை கழட்டியாச்சுன்னு போய் நாளைக்கு கொண்டு வரேன். சரிங்கண்ணா. இங்க ஒரு மனுஷி காட்டு கத்து கத்தி எனக்கு, நீ என்ன கொரட்டை விட்டு தூங்கிருக்கா? இது வரேன். ஏமா முடியல, கடைக்கு போய் இப்பதான் வரேன்ப்பா. புய்யா யாரது? ஓ ஆத்தா. ஹாய் பாம், குட் மார்னிங். காலங்காலத்தில் ஏன் எப்படியா வேலை விட போய் பல வளர்க்க போ. ஓகே மோம். யா என்னது இது? நடு வீட்டுல இருந்து பூனை வருது. ஏமா பூனை தான் லெட்டர் கொண்டு வந்துருக்குதுமா, இருமா நான் பாக்குறேன். பாய் மியாவ். என்ன லெட்டர் இது? கொடை ஒஞ்சி போச்சு, வா வந்து பாரு. ஒத்தி இது மாதிரி தான் பண்ணுவா. இங்க என்ன போட்டு கிடையாது? அனைவரும் வணக்கம். இங்க சாப்பாடு போட்டி நடக்குது. சாப்பாடு போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள பொருள் தருகிறாங்களா? நமக்கு 1,00,000க்கு எவ்வளவு சைபர் கூட தெரியாது. குத்தலக்கடி லகலகலக்க. என்னடி லெட்டர் இது? சாப்பாடு போட்டி இருக்கிறாங்கடி. அதை நம்ம வின் பண்ணா 1,00,000 மதிப்புள்ள பொருள் தராங்கடி. எது 1,00,000மா? வலி, இந்த போட்டில நான் தான் ஜெயிப்பேன். முடியாது. யார் அது இப்படி அபுக்கு சொன்ன பேசுது? நான் தான் சிக்கி அக்கா. ஏடே எப்படி பையா, ஏன்டா இப்படி அபுக்குன்னா பேசுற? சிக்கி அக்கா, நான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன். முடியாது, உன்னால 1/2 இட்லி கூட தின்ன முடியாது. நீ எப்படி தின்ன போற? சிக்கி அக்கா, இந்த போட்டியில நான் கலந்துக்க மாட்டேன். ஃப்ரெண்டு கோபால் தான் கலந்துக்க போறான். எது கோபால்? அவன் அதா. சிக்கி அக்கா, நாளைக்கு போட்டியில பார்க்கலாம். பாய். சிக்கி காஃபி குடி. நோ மாம், முடியவே முடியாது. சிக்கி ஒழுங்கு காஃபி குடி. நோ மீன்ஸ் நோ தாம்மா. பாய்மா. சிக்கி இல்ல காஃபி குடிச்சிட்டு போ. எம்மா சாப்பாடு போட்டியில கலந்துக்க போறாளாமா. வந்து மேடம் டீட்ல இருக்காங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. ஆனா இந்த காஃபி டம்ளர் காலியா இருக்கட்டும். அது இங்க கொண்டாங்கம்மா. அப்பனா குடக்கு தாங்க காஃபி டம்ளர். பாய் பாய். அடியா என்னடா இது இப்படி பண்ணிட்டு போயிட்டா? சாப்பிடக்கூடாது. எம் எடி வழி என்னது இது? பார்த்தா தெரியல. சிக்கன். நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் நல்லா சமைக்க மாட்டாங்க. இப்போதான் நம்ம வேலை இருக்கும் போதெல்லாம் சிக்கனு, பிரியாணி, மட்டனு. இப்போதான் சிக்கன் சாப்பிட்டு அதுக்குள்ள எப்படி நூடுல்ஸ் வாங்கினேன்? என்ன சாப்பிட்ற உனக்கு நடி? நீதான் வேலை இருக்காரு கம்முனு. நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியல. படம் படிச்சு